வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்துட்டேன். இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? இந்த எத்திக்ஸ். எத்திக்ஸ்ங்கிறது வந்து ஒரு நெறிமுறை, நன்னெறி சார்ந்த குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாரல் வேல்யூஸ் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாரல் வேல்யூஸ் வந்து நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியான்னு வரும்பொழுது அதை யூஸ் பண்றாங்களா? இந்த சோசியல் மீடியா வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ல இருக்குங்க. வீடியோவா போடலாம், எழுத்துக்களா நீங்க உங்க கருத்துக்களை பரிமாறிக்கலாம். ஆரம்ப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் தான் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து டெலிவிஷன் இருந்துச்சு, நம்மளுக்கு வந்து ரேடியோ இருந்துச்சு. சில குணங்கள் வந்து இந்த சில எத்திக்கல்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதாவது இந்த விஷயம் செய்யலாம், இந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விதிமுறைகள் இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ண பிறகுதான் அதை ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கண்டென்ட் வந்து ரிலீஸ் ஆகும். இதுவே ஒரு லைவ் ப்ரோக்ராமா இருந்தா கூட அவங்களுக்கு நிறைய விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கும் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்களுக்கு. ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி நம்ம கைக்குள்ள அடக்கமாயிருச்சு. சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கைக்குள்ள அடக்கமாயிருச்சு. அப்போ நம்ம இந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்றோமா? என்ன மாதிரி எத்திக்ஸ் ஃபாலோ பண்றோம்? எத்திக்ஸ்னா முதல்ல என்ன? இந்த சோஷியல் மீடியாவுக்கு என்ன மாதிரி எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம்? முதல்ல வந்து ஃபேர்னஸ், அதாவது நியாயமா இருக்கணும். எந்த கொண்டென்ட் கொடுக்கறதா இருந்தாலும் அதை நியாயமான வகையில வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயங்க. சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த மேலோங்கியும் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப குறைச்சு மதிப்பிடுவாங்க. அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் நம்ம நடந்துக்க கூடாது. ஒரு விஷயத்த பேசும் பொழுதும் ஒரு விஷயத்த ஒரு தகவலை பரிமாறிக்கும் பொழுதும் நம்ம நியாயமா நடந்துக்கணுங்கிறது தான் இந்த எத்திக்ஸ் குறிக்குது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த தரம் தாழ்ந்த வார்த்தைகள் வந்து பயன்பாட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மீடியா பர்சன் ஒரு சோஷியல் மீடியால நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நியாயமான விஷயங்களை சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த தரமற்ற வார்த்தைகள், அதாவது இந்த கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயம் வந்து பேசுறது சரியா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாங்கிறது வந்து நிறைய பேர் வந்து பாய்க்கிறாங்க. எக்ஸஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்குது. முன்ன வந்து லிமிடேஷன் இருக்குங்க, சில சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஆனா இந்த யூடியூப்லயும் அந்த மாதிரி சர்டிபிகேட் இருந்தாலும் சில பேர் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த தரம் தாழ்ந்த வார்த்தைகளும் இந்த கெட்ட வார்த்தைகளும் வந்து பேசுறது சரியா? ஒருத்தர் தப்பா பேசுறதும் கெட்ட வார்த்தை பயன்படுத்தி பேசுறதும் எந்த வகையில சரியாகும்? அது எந்த மாதிரி எட்டிக்ஸை சேர்ந்தது? ஒரு விஷயத்துல அந்த எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறதுங்கிறது வந்து நம்மளுக்கு முதல்ல தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த தகவலை வந்து எல்லாருக்கிட்டையும் பரிமாற்ற முடியும். உண்மையே தெரியாத விஷயத்துல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சாஸ் இல்லாத பொழுது எப்படி அந்த விஷயத்த வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும்? பேசணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே பேசிட்டே போயிட்டு இருக்க முடியுமா? மக்களுக்கு சரியான விஷயங்களை சேர்க்கறதுக்கு தானே நம்ம இங்க இருக்கோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணுமே. மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா வந்து டிஃபமேஷன்ஸ். அதாவது வந்து ஒருத்தர் வந்து இழிவா பேசுறது, அவங்களை தப்பா பேசுறது. அவங்க செஞ்சிருக்காங்களோ இல்ல செய்யாம இருக்காங்களோ அதை பத்தி நம்மளுக்கு இங்க பிரச்சனை இல்லை. நம்ம எதுக்கு அவங்களை வந்து தப்பா பேசணும்? எதுக்கு நம்ம அவங்களை டிஃபேம் பண்ணணும்? எதுக்கு வந்து அவங்க குடும்பத்தை இழுக்கணும்? எதுக்கு அவங்களுடைய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இழுக்கணும்? அவங்களுடைய லைவிங் ஸ்டைல் இழுக்கணும்? அதுக்கும் நீங்க கொடுக்குற கண்டென்ட்க்கும் எந்த சம்மந்தம் இருக்கு? அவங்கள பத்தி பேசுறதா இருந்தா நியாயமான விஷயங்களை பேசலாம். இல்ல நீங்க ஒரு ட்ரோல்ஸ், ஒரு மீம்ஸ், ஒரு ஏதாவது ஒரு ஃபன்னியா செய்யறதா இருந்தா, ஒரு காமெடி பண்றதா இருந்தா நல்ல விஷயங்கள் எடுத்து நீங்க காமெடி பண்ணலாமே தவிர அவங்கள டிஃபைன் பண்ற அளவுக்கு காமெடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுவும் சிறந்த ஒரு குணமா தான் நான் கருதுறேன். நிறைய பேர் நிறைய எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்திலயும் இருந்தாலும் சரி, யாரும் பெரிய திரைக்கு வந்து அவ்வளவு சுலபமா போயிட முடியாது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் இந்த சோஷியல் மீடியா. நம்மளோட திறமைகளை வந்து அழகா காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சோஷியல் மீடியா உருவாக்கப்பட்டது. அது வீடியோ வகையில இருந்தாலும் சரி, எழுத்து வடிவில இருந்தாலும் சரி. ஆனா அதை நம்ம சரியா பயன்படுத்துறோமா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களை பத்தி பேசும்பொழுது நம்ம வியூஸ் குறைவா இருக்கு, லைக் குறைவா இருக்கு, சப்ஸ்கிரைபர் வந்து ஏற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மனசு கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒரு மசாலா விஷயங்களை பேசும்பொழுது அந்த விஷயத்துக்கு வந்து நிறைய வந்து எதிர்பார்ப்பு இருக்கு. நிறைய பேர் பாக்குறாங்கிறத வந்து உண்மை. அது வந்து நம்மளால மாத்த முடியாது. மைண்ட் செட் மாத்துறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆனா இதுல உண்மையான விஷயம் என்னன்னா இது நிரந்தரம் இல்லைங்கிறது தாங்க உண்மையான விஷயம். ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப பூதாகரமா ஆகுதுன்னா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்கிறது இல்லை. ஏன்னா வந்து அதை ஓவர்லேப் பண்றதுக்கு இன்னொரு ஆள் இன்னொரு விஷயம் வந்துடும். ஆனா நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை, நியாயமான விஷயங்களை நீங்க வந்து தினமும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்களும் ஃபேமஸ் ஆகலாங்க. அந்த நம்பிக்கையும் அந்த தன்னம்பிக்கையும் ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட இருக்கணும். அதே சமயம் நம்மளுடைய நெறிமுறைகளை முக்கியமா நம்ம பின்பற்றியே ஆகணும். சரியான விஷயங்களை பேசணும், சரியான உண்மையான தகவலை பரிமாறிக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுவும் நம்ம பேசுற வார்த்தையை வந்து சரியா இருக்கா? நம்ம தப்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தாம ஒரு விஷயம் பண்ண முடியும்னா அதுதாங்க ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கெட்ட வார்த்தை வந்து ரொம்ப சாதாரணமா பேசிடலாம். அதை பாக்குறதுக்கு வந்து கோடிக்கணக்கான பேர் காத்திருப்பாங்க. ஆனா நம்மளுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல் வந்து நீங்க விட்டு கொடுத்துட்டு இந்த நெறிமுறையை பின்பற்றாம நடக்குது சரியா? சோசியல் மீடியான்னு வரும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, எல்லா வயசுலயும் நிறைய பேர் உட்காந்து பாக்குறாங்க. சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு அது பிடிக்காம போகலாம். நம்ம என்ன நினைப்போம், பிடிக்காதது கொஞ்சம் தானே, நம்ம வந்து பிடிச்சவங்களுக்காக போடுவோம் அப்படின்னு.
பிடிச்சவங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வயசுல இருக்காங்க, நிறைய ரேஞ்ச் ஆஃப் ஏஜ்ல இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சரியான விஷயம் தான் சொல்லி கொடுக்குறோமா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 5 ல இருந்து 10 வயசு பிள்ளைங்க வந்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம காட்டுற செயல்களை அவங்க பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. அப்புறம் சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்னு நம்ம எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு அதுக்கும் ஒரு வீடியோ போடுவோம். இந்த அவேர்னஸ் வந்து நம்ம மனசுக்குள்ள இருந்தா மட்டும் பத்தாதுங்க, நம்ம செய்யணும் இருக்கணும். நீங்க வீடியோ போடும் பொழுது தயவு செஞ்சு சரியான நெறிமுறையை பயன்படுத்துங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, அழகான moral values பாருங்க, சோஷியல் மீடியா எத்திக்ஸை வந்து சரியா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து உங்க எல்லாரையும் இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் மகன். நன்றி.